ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? நான் சொல்லல, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஃபர்ஸ்ட் வின்னு 2-0 எல்லாம் கரெக்டா எப்படி பட்டு பட்டுன்னு வச்சேனா? 2-0 பிச்சு போடுவேன். நீங்க 2-0 தான் சொன்னீங்க. நான் 2-0 தான் சொன்னேன். நீங்க 3-0 சொன்னீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் 2-0 சொன்னதை பார்த்து நீங்க கம்மி பண்ணிட்டீங்க. 3-1. சரி. ஆக மொத்தம் ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆகி போச்சு. ஆமா. வேற என்ன சொன்ன? சொபோஸ்லை கோலும் சொன்ன, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கட்டுக்கப்படாது. அதான் அது தெரியாது. ஏதோ ஒண்ணு வந்தாலே பெரிய விஷயம் தான். மத்ததெல்லாம் எதுக்கு போட்டு சுரண்டிக்கிட்டு. எப்படி இருக்கீங்க? மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? என்ன பார்த்தேன் வழக்கம் போல. இல்ல இந்த மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன். நானு மறந்துட்டேன். ஏர்லி கிக் ஆஃப் நினைச்சேன். பட் நம்மளது லாஸ்ட் கேம். சோ இதை உட்காந்து பார்த்தேன். பட் ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் இந்த கேம் பத்தி பேசுறது இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இந்த கேம். எல்லாரும் சொல்லலாம், என்னடா இவன் லூசு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டாக்கிங் பாயிண்ட்ஸ் பேசும்போது அதை பத்தி பேசுவோம். இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு த யூஸ்வல் கிளாப் லிவர்பூல் நம்ம பார்த்ததுல. ஸோ அந்த வகையில வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இது இத்தனை விஷயம் புதுசா பண்றாங்களே. இந்த வெறும் 2-0 வின் அட் ஹோமு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா நீங்க கேம் சீரியஸா உட்காந்து பாத்தீங்கன்னா லைக் அது ஆக்சுவலா நான் சில பேர்ட்ட பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன். நீங்க ரொம்ப அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஃபேன்ங்கிற விஷயம் போயிடும். ஆமா. அது வந்து சர்டன் வே இட்ஸ் நாட் குட்டும் கூட. நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா வந்து சின்ன விஷயத்தையும் நம்ம ரொம்ப நுண்ணுக்கமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. நான் வந்து மேலோட்டமா பார்ப்பேன். கேம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் ட்விட்டர்ல சொல்றது இதெல்லாம் பார்க்கறது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போய் திருப்பி பார்த்தோம். ஓ ஆமா இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனாலதான் வந்து லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட்ஸ் சொன்னேன். பட் வாஸ் ரியலி நைஸ் கேம். pretty solid கேம். தட்ஸ் த வேர்ட் ஐட் யூஸ். வெரி சாலிட் கேம். ஆமா, கேம் நல்ல சாலிட் கேம். இட் வாஸ் a குட் ஸ்டார்ட் டு த சீசன், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதான் இப்போ பேசுறதுல இருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்க்குறவங்க. இது வந்து பிரென்ட்ஃபர்ட் ரிவ்யூ. ஸோ 2-0 வின்னு பிரென்ட்ஃபர்ட் ரிவ்யூ. பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 951. யுனைடெட் கேம். ஆமா, யுனைடெட் கேமுக்கு முன்னாடி 1000 வந்தா சாம்பியன்ஸ் லீக் நமக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்குன்னா 49 பேர் வரணும். அதாவது இது வந்து இது இல்ல இது வந்து அந்த ஏசி மிலான் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் மாதிரி இருக்கு. ஹாஃப் டைம்ல இன்னும் ஒரு 5 நாள்ல 49 மக்களே நெஞ்ச பிடிச்சு உட்காந்துருவாங்க. இதுக்கு மேல எனக்கு அக்கவுண்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் இஸ்தான்புல்ல உட்காந்த மாதிரி, இதே என்னடா பண்றீங்க ஹாஃப் டைம்லயே 3-0 இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மக்கள் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி பிரீமியர் லீக் போது சாம்பியன்ஸ் லீக் வேண்டாங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். அதுதான், அதாவது ஒரு ட்ரோஃபி போதும்பா, மத்ததெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். பட் சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் லைக் ஹாஃப் டைம், அந்த 3-0 ஹாஃப் டைம் மாதிரி. 3-3 சான்ஸ் இருக்கு. மிரக்கிள்ஸ் டு ஹேப்பன் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப். ஆமா, மிரக்கிள் அட் இஸ்தான்புல் மாதிரி மிரக்கிள் அட் யூடியூப். யூடியூப் என்ன காப் கருத்து கரெக்டா சொல்லணும். காப் கருத்து, மிரக்கிள் அண்ட் காப் கருத்து. சோ அதான் இன்னும் 49 பேர் வேணும் 1000க்கு. அந்த 1000 வந்து எப்படியாச்சும் சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. பட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம், லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம், ப்ரெடிக்ஷன் லீகுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு வெப்சைட்டுக்கு போறோம், சூப்பர் ப்ரூ அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் லீக்ல வந்து 55 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நம்ம 2 பேரையும் சேர்த்து. ஸோ 53 நம்மளை தவிர. ஸோ பிரீமியர் லீகை விட பெரிய லீக் நம்ம, அதுதான் சொல்ல. அப்படித்தான் சொல்லணும். அப்படியா பிரீமியர் லீக ஜெயிக்கிறத விட நம்ம லீக ஜெயிக்கிறது இன்னும் கஷ்டம். ஆமா, அதோடு இல்லாம போன வாரம் நோட்டீஸ் பண்ண வீடியோல வந்துட்டு என்ன நிறைய பேர் வீடியோ பார்க்கல, ப்ரிவியூல பார்க்காம விட்டா அப்ப நாங்க எதுக்கு வீடியோ பண்றோம், எல்லாருமே ஒழுங்கா வந்து வீடியோவை பாருங்க. அது என்ன ப்ரிவியூ வீடியோனா பார்க்க மாட்டேங்கிறீங்க, ரிவ்யூ வீடியோனா உடனே ஓடி வந்துடுறீங்க. எனக்கு நேத்தே 3 மெசேஜ் வந்துருச்சுங்க. என்ன பொறுப்பே இல்ல 2 பேருக்கு, இன்னமே ரிவ்யூ வீடியோ நாளைக்கு வந்துரும்ல அப்படின்னு. அது என்னையா அது, ப்ரிவியூனா யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ரிவ்யூனா உடனே வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ப்ரிவியூ வீடியோவையும் பார்க்கணும், இந்த கேமை எப்படி அப்ரோச் பண்ணுவோம், நாங்க 2 பேரும் கேவலமா 4 பிடிக்ஷனை கொடுப்போம், அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு போகணும். அப்படி எல்லாம் போயிட்டா அப்ப நாங்க என்ன பண்றது? ஆமா, அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அது நான் திரும்ப போறதில்ல. பட் நிறைய பேர் லாஸ்ட் வீக் கேட்டிருந்தீங்க இதுல ப்ரெடிக்ஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இப்போ காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த வாரம், அதாவது கேம் வீக் 3ல இருந்து ஸ்கோரிங் ஆரம்பிக்குது. ஸோ சில பேர் வந்து நான் ஆக்சுவலா பார்த்தேன், நிறைய பேர் வந்து கேம் வீக் 2கே ப்ரெடிக்ஷன் எல்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் மேட்ச், அது ப்ரீ சீசன் ட்ரையல்ஸ். ஆமா, அது ட்ரையல்ஸ், இப்போ ரியல்ஸ். ஆமா, சோ நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஒன்று வரும். ஸோ இதுதான் வந்து ஹோம் ஸ்கிரீன். உங்களுக்கு இங்க லெஃப்ட்ல வந்து டோர்னமெண்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா
இங்க ஃபுட்பாலுக்கு போயிட்டு ஆக்டிவ்னு இருக்கும் பிரீமியர் லீக் ப்ரெடிக்டர்ஸ். ஏன்னா நீங்க ஆல்ரெடி காப் கருத்து வந்து ஒரு பிரீமியர் லீக் ப்ரெடிக்ஷன் லீகுங்கிறதுனால அது ஆல்ரெடி ஆக்டிவா இருக்கும் உங்களுக்கு. அதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வந்து இங்க மேல வந்து ஒரு ரவுண்டும் இருக்கும். ஸோ ரவுண்ட் நம்பர் 3, 4, 5 எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது ரவுண்ட் 3ல கிளிக் பண்ணீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். டைரக்டா நீங்க ப்ரெடிக்ஷனை போட்டுடலாம். ஸோ இப்போ ஆர்சனல் பிரைட்டன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனல் 2 பிரைட்டன் 1 அப்படின்னு இது பண்ணீங்கன்னாக்கா ப்ரெடிக்ஷன் போட்டீங்கன்னா லாக் நம்தணுமே, அது என்ன லாக் பட்டன்? இல்ல சோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். லாக் வந்து எதுக்குன்னாக்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க, பட் மத்தவங்க என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் லாக். புரியுதா? உங்க மத்தவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? மத்தவங்க எல்லாரும் பண்ணிக்கிறதும் தெரியுமா நம்மளுக்கு? ஆமா, பட் அது நீங்க லாக் பட்டன் கிளிக் பண்ணாதான் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க லாக்னா இப்ப ஒரே ஒரு மேட்சுக்கு ப்ரெடிக்ஷன் போட்டு லாக் அமுத்தி போட்டோம்னா போச்சு, மத்த எல்லாத்துக்குமே பண்ண முடியாதா? மத்த எதுக்குமே பண்ண முடியாது. ஐயோ, அப்ப மக்களே லாக்கு அமுத்திடாதீங்க, எல்லாத்தையும் பிரஸ் பண்ணாம. ஓகே, எல்லாத்துக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு. ஆமா, என்ன கேட்டா அந்த லாக் பட்டனை விட்டுருங்க. அது இப்போதைக்கு அதெல்லாம் அது ரொம்ப அவசியமும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதாவது மத்தவங்க எல்லாரும் ப்ரெடிக்ஷனையும் நான் பார்க்கணும், பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த லாக் பட்டன். அப்படி உங்களுக்கு அது அவசியம் இல்ல அப்படின்னு எதுக்கு மத்தவங்களோட விளையாட்டு? நம்ம முதல்ல போடுவோம், அப்புறம் மத்தவங்கள பார்ப்போம். ஆமா, சோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனும் போட்டீங்கன்னாக்க இது சேவ் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்தது பிரென்ட்ஃபோர்ட் சவுத்ஹாம்ப்டன் வந்து 3-0 அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் போடுறேன் அப்படின்னாக்க இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அந்த ப்ரெடிக்ஷன் இப்ப மாத்தணும்னா இப்ப போட்டோம் 3-0 நம்ம போட்டுட்டோம். ரெண்டாவது கேம். ஆனா ஐயோ இப்ப மாத்தணும், கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாத்தணும்னா? ஆமா, சோ இந்த லாக் பட்டன் கிளிக் பண்ணாத வரைக்கும் நீங்க மாத்திக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லடா பிரென்ட்ஃபோர்டுக்கு 1000 இன்ஜுரி இருக்கு, ரொம்ப நேரோ வின்னா தான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னாக்க 1-0 அப்படின்னு போட்டுக்கலாம். சோ இந்த லாக் பட்டன் அமுத்தாத வரைக்கும் நீங்க ப்ரெடிக்ஷனை மாத்திக்கலாம் கேம் ஆரம்பிக்கிறது. சோ இது எப்ப மொத்தமா லாக் ஆகும் இந்த கேம் வீக்? என்ன டைம்? இது அந்தந்த கேம் அது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, பட் அந்தந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாக் ஆகும்னு நினைக்கிறேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்சுவல் பிரீமியர் லீக் ஃபேண்டசி மாதிரி மொத்த கேம் வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாக் ஆகாதா? ஐ டோன்ட் ஆக்சுவல் லாக் ஆகும். அது எனக்கு எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. நான் இந்த வாரம் நோட்டீஸ் பண்ணல. அதை நான் இப்போ இந்த கேம் வீக் 3ல நான் நோட்டீஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஆக்சுவலா எனக்கு தெரியல, பட் நான் என்னோட அட்வைஸ் என்னன்னா போடுறீங்க எல்லா கேமுக்கும் ஒண்ணா போட்டுருங்க. அவ்வளவுதான். ஆமா. அது ஏதாச்சும் லாக் ஆகி போச்சுன்னா அப்புறம் நீங்க போட முடியாம போய் வேஸ்டா போயிடும். சோ நீங்க கேம் வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அப்புன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டு அப்புறம் லாக்க ஒரேடி அமுத்திடுங்க, வேலை முடிஞ்சு. ஆமா, பட் அதுதான். ஆமா லாக் அமுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. நான் சும்மா சொன்னேன், லாக் அமுத்தணும்னு அவசியம் இல்ல. சோ தேவையில்லாம எதுக்கு நம்மளுக்கு வேலை? ஆமா, சோ இப்போ வந்து கடைசியில வந்து நீங்க எல்லா ப்ரெடிக்ஷனும் போட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மரி இங்க வரும். சோ சம்மரி வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்து நான் அப்படி அமுத்துனீங்கன்னா சேஷுக்கு ஒரு இமெயில் போகும். அப்ப நீங்க யாரெல்லாம் அமுத்திருக்கீங்க இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஆமா, அவ்வளவுதான். இந்த வாரத்துக்கு அது அவ்வளவுதான். அப்புறம் கண்டினியூ அங்க கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருந்துச்சு, அது எதுக்கு தெரியல எனக்கு எக்ஸாக்ட்டா. இருங்க நான் பாப்போம் என்னன்னு. ஏதாச்சும் ஒரு நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படியே போட்டுருவோமா? எவர்டன் போட்டுறலாமா இதுல? நான் என்ன போடலப்பா, நான் வெயிட் பண்ண போறேன். நான் சேஸ் போட போறாப்ல, அதை பாத்துக்கங்க. நம்ம வந்து ஆப்ஷன் கண்டினியூன்னு செக் பண்றதுக்காக சேஸ் வந்து அவருடைய இதை வந்து பரவாயில்ல, நான் ஒரு கேம் வீக் கம்மியா பாயிண்ட் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்பவே போடுறாப்ல. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல இது 1-1 புல்ஸ் தேற மாட்டானுங்க. வெஸ்ட் ஹாம் மேன் சிட்டி 2-0. வெஸ்ட் ஹாம் ஒரு கோலாச்சு போடுவாங்கயா, அநியாயமா இருக்கு இதெல்லாம். என்னோட ப்ரெடிக்ஷனை வந்து நெக்ஸ்ட் ப்ரிவியூ வீடியோ, யுனைடெட் ப்ரிவியூ வீடியோ வரும். அதுல வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் அப்படியே லைவா நான் கொடுக்குறேன். சேஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக இப்ப கொடுக்குறாப்ல. இப்ப வாங்க என்ன தைரியமான ஆள் ஆச்சே நீங்க அப்படிங்கய்யால, வேற லெவல்யா பாக்குறேன் நானு. ஆமா, சோ இப்போ இமெயில் கன்ஃபர்மேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்க எனக்கு இமெயில் வரும். இப்போ கண்டினியூன்னு போட்டீங்கன்னா அடுத்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு இது பாரு, இதுவே ஆட்டோமேட்டிக்கா சொல்லுது பாருங்க. Do I need to lock my picks? No, this is optional. You only need to lock your picks if you want to see what other people in your pools have picked before the kickoff. Okay, so before the kickoff I think மொத்தமா எல்லாமே பண்ணிரணும் ஃபர்ஸ்ட் கேம் கிக் ஆஃப்க்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமா, அது பெட்டர். ஆமா, and of course லாக் பண்ணாத வரைக்கும் நீங்க பிக்க மாத்திக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். ஓகே மக்களே, this is how you do the prediction. மறந்துட்டீங்கன்னா திருப்பி இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு திருப்பியும் பண்ணுங்க. திருப்பி நாம வந்து ப்ரிவியூ வீடியோ யுனைடெட் வரும்போது நான் பண்றேன். ஸோ இது ஒரு மறுபடியும் ரிஃப்ரெஷரா இருக்கும். ஓகேவா?
ஆமா எல்லாரும் சேசாதிரிக்கு ஜோரா கை தட்டிருங்க கமெண்ட்ஸ்ல. ஆமா. ஆமா. பட் அப்புறம் நம்ம பிரென்ஃபோர்ட் கேமுக்கு வருவோம். அதுதானே ம். மெயின் டாக்கிங் பாயிண்ட் ரிவ்யூ. என்ன என்ன அதான் கேம் பத்தி ஓவரால் தாட்ஸ் சொல்லியாச்சு, சாலிட் கேம் அது இதுன்னு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒன்னொன்னா வருவோம். லூயிஸ் டியாஸ் வீக்கர் ஃபுட்ல செம்ம ஃபினிஷ் பாத்தீங்களா? நான்லாம் சத்தியமா குடசன் பார்க் போகணும்னு எதிர்பார்த்தேன் நானு. அதுவும் அவன் லெஃப்ட் கால்ல போகும்போது சான்ஸே கிடையாது, குடசன் பார்க் தான் அப்படின்னு ரெடியா இருந்தேன் நானு. என்ன பார்த்தா உள்ள அடிச்சிட்டான். டேய் பரவாயில்லையாடா, உள்ளே எல்லாம் அடிக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ திங்க் லூயிஸ் டியாஸோட பர்ஃபார்மன்ஸே இப்ப 2 கேமே பாத்தீங்கன்னாலும் என்னமோ கொஞ்சம் அந்த பினிஷிங்ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு தெரியுது. எவ்வளோ என்ன பண்ணான்னு தெரியல. பட் ஐ ஃபீல் இந்த ஸ்லாட் வந்ததுல இருந்தே நம்ம பார்த்தோம்னா அந்த பினிஷிங் மேல கொஞ்சம் எம்பசஸ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. தெரியலங்க. நான் இன்னொரு 4-5 கேம் கழிச்சு அதுக்கப்புறம் சொல்றேன் அவன் என்ன ஆக்சுவலா ஒர்க் பண்ணிருக்கானா இல்ல. இவனுக்கு அவசரப்பட்டு நம்ம சொல்லி அப்புறம் போயிடுவான் 10 கேமா ட்ரிக்ஸ் மட்டும் தான் காட்டுவான், அப்புறம் 6 அடிப்பான். இவனையெல்லாம் நம்பி நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட். இந்த பிக்காலி இதே மாதிரி போன யுனைடெட் கேம்ல எல்லாம் போட்டு தள்ளி இருந்துச்சுன்னா எப்பவே கேம முடிச்சிருக்கலாம். டைட்டில் கிட்டில்னு போயிடும். அந்த பிக்காலி எல்லாத்தையும் விட்டுரும். இந்த கேம்ல மாதிரிதான் தப்ப மேட்ச்ல தான் போடும். பட் இதுலயாச்சும் போடட்டும். அதுவும் போலீங்கன்னா அப்புறம் அதுவும் பிரச்சனை ஆகி போயிட்டு. ஆமா. அப்புறம் நுனியஸ் மாதிரி அவனும் ஆயிடுவான். அந்த நாய் வந்து மறுபடியும் ஆஃப் சைட் படிச்சு பாத்தீங்களா? கொய்யால அந்த நாய் இருக்கு. மறுபடியும் அடுத்த டாபிக்ல வரேன் நான். அப்புறம் வரும். இல்ல பட் இந்த லூயிஸ் டியாஸ் கோல்ல எனக்கு என்ன தெரியுமா, லைக் பிக்கர் டாக்கிங் பாயிண்ட். ஓகே டியாஸோட ஃபினிஷ் நல்லா இருந்துச்சு. பட் ஒரு ஜோட்டா ஒரு ஃபிட்டா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த டீமுக்கு. இன்வேல்யூபிளுங்க. அந்த இன்வேல்யூபிள்ங்கிற வேர்டு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த பிளேயர்ஸ் லைக் ட்ரோசார்ட், ஜோட்டா இவங்களுக்குலாம் பயங்கரமா பொருந்தும். எப்படின்னே தெரியாது எங்கேயோ ஒரு கோலை அடிச்சுடுவானுங்க. அதுதான் இதுவே விஷயம். அது ஜோட்டாக்கு இன்னொரு விஷயம் நான் கடுப்பானது, டே கொய்யால அவன் அவ்வளவு சூப்பரா ஒரு பிளே பண்ணி கிராஸ் பண்ணாடா செகண்ட் ஹாஃப்ல. அந்த டிஃபெண்டரை தாண்டி உள்ள அடிக்க வேண்டியதாண்டா, அவன் காலையே எவ்வளோ நேரம் அடிப்ப அப்படின்னு இருந்துச்சு. ஜோட்டாலாம் நமக்கு இன்வால்யூபிள். ரிப்பீட்டடா எல்லாருமே சொன்னாங்க, டே வெறும் 40 மில்லியனுக்கு வாங்கினீங்களா எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு. அவனை வாங்கும் போது அப்படி கலாய்ச்சாங்க. எவனாச்சும் போய் ஊல்ஸ்ல போய் இவனை போய் 40 மில்லியனுக்கு வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு. இஸ் பின் சோ இன்வால்யூபிள். பெரிய பிரச்சனை அவன் இன்ஜுரி. கடவுளையா இந்த வருஷம் அது மட்டும் ஆகாம இருக்கணும் அவன்ட்டு. ஆமா, இந்த வருஷம் அது மட்டும் ஆகலன்னா நல்லா இருக்கும். அண்ட் அவன் இருக்கும்போது இந்த ஃபார்வர்ட் லைன் ரொம்ப டைனாமிக்கா இருக்கு. அதாவது இப்ப நுனியஸ் இருக்கும்போது, அப்புறம் நுனியஸ்க்கு அப்புறம் வருவோம். பட் ஒரு அதாவது அவன் வரவே வேண்டாம், அவனை பஸ்ஸ புடிச்சு ஏத்தி விடுங்கன்னு சொல்றேன் நானு. இல்ல அவன் யூகேல இருந்து பஸ்லயே போட்டு சவுத் அமெரிக்காக்கு கொய்யால ஸ்விம்மிங் பண்ணி போனாலும் சரி, கடல் கையில பஸ் போனாலும் சரி, அதையும் வச்சு அனுப்பிச்சுடுங்க அவனை முடியாது. அவனுக்கு அதுக்கப்புறம் வரணும் அவனுக்கு. ஜோட்டா பத்தி சொல்லுங்க. இல்ல அதான் இல்ல எதுக்கு நுனியஸோட கம்பேரிசன் எடுத்தேன்னா, நுனியஸ் வந்த அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அட்டாக் சரி அவன் தான் ஃபோக்கல் பாயிண்ட். அவன் ரொம்ப மூவ்மெண்ட்லாம் இல்ல, அவனை சுத்தி தான் எல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு, which was very difficult. whereas ஒரு விதத்துல இந்த ஜோட்டா ஃபிர்மினோ மாதிரின்னு சொல்லல, பட் அந்த in terms of dynamism, அதாவது இந்த ஃப்ரண்ட் 3 ஃபுல்லா கரெக்ட் கம்பேரிசன் தான். ஃபிர்மினோ மாதிரி தான். ஃபிர்மினோவோட ட்ரிக்ஸ் இல்ல, ஆனா ஃபிர்மினோக்கு ஜோட்டாவோட ஃபினிஷிங் இல்ல. அதுதான் அந்த டிஃபரன்ஸே தவிர அந்த டைனமிசம் வெரி வெரி எவிடென்ட் ஜோட்டா இருக்கும்போது. அதாவது அவன் அவ்வளவு குட்டியா இருக்காங்க, ஆனா எப்படி ஒரு டிஃபெண்டரை ஹோல்ட் ஆஃப் பண்ணி பால செஸ்ட் டவுன் பண்ணி சோபஸ் லைக் கொடுத்துட்டு 3 பேரையும் ஓட வைக்கிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ இவ்வளவு குட்டையா இருக்கடா, எப்படி அதெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அப்பப்ப. அது ஐ ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். அந்த கேம் சென்ஸ், கேமை எப்படி ரீட் பண்ணும், கேம்ல எவனை பிடிச்சோம்னா நம்ம மார்க் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. தட் இஸ் வெரி வெரி நைஸ் டு see for a player like him who is not in the limelight. அதே ஃபெர்மினோ, அதேதான் பிளேயர் who is not in the limelight. அகைன் ஃபெர்மினோ, வேற ஒண்ணுமே கிடையாது. பையன் 12 மணி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு FIFA கன்சோல புடுங்கி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்குத்தான் ஒழுங்கா இருக்கானு எனக்கு தோணுது. கொய்யா அவனை அப்படியே புடிச்சு வச்சிடணும். சீசன் முடிகிற வரைக்கும் அதை போய் தொட்ட மொதல் டெட் பாடி நீதான்டா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, பட் அது ஒண்ணு. அப்புறம் சாலாவோட செகண்ட் கோல், 2 goals in 2 games, பயங்கரமான கோல் அதுவும். முதல்ல சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன், சாலாக்கு அந்த கோலுக்கு முன்னாடி அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து 1-2 ஆடிட்டு போய் அது கடைசியில அந்த டிஃபெண்டர் கொய்யால எதுக்கு உள்ள போனாலும் நினைச்சேன், இந்த நாய் எதுக்குடா ஓடுது உள்ள, என்ன பண்றா கோலை முடிச்சிருப்பான்டா, அவங்க பிளே ஆஃப் த சீசனா இருந்திருக்குண்டா அப்படின்னு. செம்மையா இருந்துச்சு அந்த பிளே, சூப்பரா இருந்துச்சு.
இல்ல அது வந்து குட் டிஃபெண்டிங், அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் பயங்கரமா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. அவன் எனக்கு ஆன்டிசிபேட் சொல்ல பண்ணி ஓடுனா பாருங்க அந்த டிஃபெண்டர். நம்ம அதை ஆமா பாராட்டணும். அவன் அங்கதான் போவான், நம்ம போய் தான் ஆகணும். நிறைய பேர் கூடியே நின்றுவாங்கல்ல. இருந்தான். ஆமா செம்ம அப்படியே வந்திருக்கும். சாலாக்கெல்லாம் மனசே இல்ல, ச்சே இது கோல் போயிருக்கணும் மேடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா செம்ம பிளே அதெல்லாம். இல்ல ஆனா நல்ல பிளே இல்ல. எதுக்கு சொல்ல வரேன், அந்த இப்போ நம்ம ஸ்லாட் புது ஸ்டைல பத்தி சொல்லும்போது எனக்கு உங்களுக்கு என்ன ஃபீலிங்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரிகேட் பிளே எல்லாம் வந்து மோர் இப்போ லாஸ்ட் ஒரு 2 கேமா ஐ எம் சீயிங் மோர் வித் ஸ்லாட் தன் வித் கிளாப்னு எனக்கு ஸ்லைட்டா தோணுது. ஏங்க இத பத்தி நம்ம மணிக்கணக்கா பேசியிருக்கோங்க. இந்த க்ளோஸ் ஆமா பால் கண்ட்ரோல், இன்ட்ரிகேட் பிளே எல்லாம் நம்ம டீம்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனா நாம என்ன நினைச்சோம்னா பிளேயர்ஸ் இல்லைன்னு நினைச்சோம். சோ அப்ப பிளேயர்ஸ்னால முடியும், நம்ம ஆளு சொல்லி தரல, அதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. நான் பிளேயர்ஸ் இல்ல, இவனுங்க வந்து அதெல்லாம் விளையாட மாட்டானுங்க நினைச்சேன். கிடையாது, நம்ம ஆளு சொல்லி தரல. நம்ம ஆள் உட்கார்ந்து 2 பியரை குடிச்சுட்டு படுத்திருக்காப்ல ட்ரைனிங் செஷன் அப்போ. லிண்டர்ஸ் விட்டு போட்டு நம்ம ஆள் வந்து பியரை குடிச்சு படுத்திருக்காப்ல. அதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. உடனே வந்துட்டு உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா, கிளாப் எல்லாம் இப்படி பேசுறியாடா அப்படின்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லாதீங்க. இது வந்து நான் எவ்வளவு பெரிய கிளாப் ஃபேன் இங்க முதல்ல இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு ஜோக்குக்கு சொல்றேன். நாங்க 2 பேருமே இந்த டாபிக் ஏன் எடுத்து வந்தோம்னா, எத்தனை வீடியோல சொல்லியிருக்கோம். டேய் சிட்டி பண்றாங்க, ஆர்சனல்ல பண்றாங்க, ஏன்டா உங்களால போய் பாக்ஸுக்குள்ள போய் இந்த மாதிரிலாம் பண்ண முடிய மாட்டேங்குது? உங்களுக்கு அந்த திறமை இல்லையாட்டு இருக்குது. க்ளோஸ் பால் கண்ட்ரோலும் அவங்ககிட்டயும் இல்ல. ஒருத்தவனை வந்து உள்ள இழுத்து அங்க டேக்கிள் பண்ணி உனக்கு கொஞ்சம் இடம் பண்ணிக்கக்கூடிய திறமையெல்லாம் உங்கள்ட்ட எவன்ட்டையுமே இல்ல. பாக்ஸுக்குள்ள போனா அந்த ஃப்ரீ மேனை வந்து பாஸ் பண்ணி கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க, பாக்ஸ்குள்ள போன உடனே ஷாட் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தோம். சோ அப்ப நான் வந்து கிளாப்போட சிஸ்டம்ல தப்பு சொல்லல. இந்த மாதிரி கேப்பபிலிட்டி பிளேயர்ஸ் கிட்ட இருக்குங்கிறத கிளாப் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அதை வந்து யூஸ் பண்ணல அந்த டைம்ல. அது ஏங்கிறது அவருக்கு தான் பதில் தெரியும். எனிவே அண்ட் இப்போ வந்து ஸ்லாட் யூஸ் பண்ண ட்ரை பண்ற, ட்ரைங் டு ஃபைண்ட் த ஃப்ரீ மேன் ஆல்வேஸ். அந்த பாக்ஸுக்குள்ளார போனாலும் நான் ஃப்ரீ மேனை கண்டுபிடிக்கிறேன்டா அப்படிங்கறத ட்ரை பண்றதுலாம் இட் இஸ் ரியலி ரியலி வெரி குட் டு வாட்ச். ஆமா அண்ட் அப்புறம் வந்து சரி ஃபார்வர்ட் லைன் டாபிக்லயே இருப்போம். சப்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அப்புறம் கேக்போ வந்து ஐ தாட் டிட் குவைட் வெல். ஆமா பட் நுனியஸ் ஆஃப் சைடுல இருந்து ஒரு ஃப்ரீ ஹெட்டர் எப்படியாச்சும் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு மிஸ் பண்ணான். உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. எனக்கு உண்மை, அதாவது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டோம். இதுக்கு மேல இவனை பத்தி நான் என்னதான் சொல்றது. அதாவது ஒரு ட்ரைனிங் வீடியோ பார்த்தேன் இந்த வீக் தான், மிட் வீக்ல. அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த மேனிக்வின்ஸ் மாதிரி இந்த மெட்டல் ஸ்டாண்ட் நிக்க வச்சிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் புடிச்சு தள்ளிலாம் விட்டு உள்ள போவான். போயிட்டான்டா, 4 மேனிக்வின் தாண்டி உள்ள போவான். போயிட்டான்டா, இப்ப பாடுறா அப்படின்னு நினைச்சேன். அந்த நாய் அப்பவும் போய் போஸ்ட் தான் அடிச்சது. நீ திருந்தா மாட்டடா டே, நீ திருந்தாவே மாட்ட, எத்தனை வருஷம் ஆனாலும் திருந்தா மாட்டடா அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அன்னைக்கு நாதாரி ஆஃப் சைட்ல இருந்து ஓடிச்சு. ட்விட்டர் ஃபுல்லா இதான் எஸ் வி ஆர் பேக் அப்படி என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு கீழே ஆஃப் சைடு வீடியோ கிளிப்பிங், we are back அப்படின்னு. ஆமா இதுல என்ன பியூட்டினா, அவன் ஆக்சுவலா ட்ரை வேற பண்ணான் பின்னாடி ஆன் சைடு வரதுக்கு. அந்த ட்ரையல்ல ரொம்ப கேவலமா இருந்தது. அவன் ட்ரை பண்ணி திரும்ப, அதாவது அவன் பின்னாடி வந்துட்டு திரும்ப ஓடுவான்ல, அந்த லிமிட்டே வந்து ஒரு 4 யார்டு தள்ளி தான் இருக்கு ஆஃப் சைடுக்கு. அது கரெக்ட். அது இருந்து முடிஞ்சு அப்புறம் வந்துட்டு அந்த ஆஃப் சைடுல வந்துட்டு போய் அது சரிடா, நீ ஆஃப் சைடுல அட்லீஸ்ட் அந்த ஹெட்டரையாச்சும் ஒழுங்கா அடிக்கலாம்ல. உள்ள போச்சுன்னா ஆஃப் சைடுனா சொல்லிருப்போம். அதையும் என்னமோ பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்த மாதிரி கொடுத்தியாடா அந்த பாலுக்கு. அது டைரக்ஷன் கூட மாறலடா கொஞ்சம் கூட அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அது நுனியஸ். பட் வேற எதுவும் ரொம்ப ஃப்ரண்ட் லைன்ல இருந்தெல்லாம் ரொம்ப இல்லை. பட் இந்த ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம்ல நம்ம நிறைய பில்டப் எல்லாம் கொடுத்தோம். அட்மாஸ்பியர் வந்து லேட்டரான இந்த கேம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இனிஷியலா வந்து ரொம்ப சைலண்டா இருந்த மாதிரி இருந்தது. ஏங்க இது வந்து கிளாப் வந்து ஸ்லாட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாப்ல, நான் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்ட் பம்ப்ஸ் பண்ற ஆள்லாம் கிடையாது, அதனால நீங்க அதை வந்து எங்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபெஸ்ட் பம்ப்ஸ் வந்து பண்றதுல ஆள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் டீம் நல்லா ஆளாண்டா மக்களுக்கு டீமை பிடிக்கணும், டீமை பிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா என்னை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கேமுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஹூ ஹி இஸ் as a personality. அதை வந்து நம்ம வந்து ஏத்துட்டு தான் ஆகணும். சரி அவன் தான் அப்படி ஆள் போல அப்படிங்கறத வந்து we have to accept it. எல்லாருமே வந்து கிளாப் மாதிரி எமோஷன் காட்டணும், ஃபேன்ஸ்ட வந்து கனெக்ட் வேணும் அப்படின்னா, டேய் நீ ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போற,
டீம் விளையாடுறத வந்து நீ கனெக்ட் பண்ணிக்க போற, டீம் விளையாடுற கோல் போடுறதுல வந்து நீ கனெக்ட் பண்ணி நீ சப்போர்ட் பண்ண போற. இங்க வந்து சம்பந்தமே இல்லாம பி இன் ஸ்போர்ட்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஸ்லாட்ஸ் ஃபுட்பால் வில் கெட் த ஃபேன்ஸ் இன்வால்வ் வித் இட் வில் நாட் பி லைக் யர்கன் கிளப். டேய் உனக்கு அப்பனா பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். உனக்கு கேம்ல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, உனக்கு எந்த கான்ட்ரவர்சியும் கிடைக்கல. இதுதான் மெயின். உனக்கு எதுவுமே கிடைக்காதனால போயிட்டான். இந்த மாதிரி ஃபுட்பால் விளையாண்டா வந்து ஆன்ஃபீல்டுக்கு பிடிக்குமான்னு தெரியல. டேய் உன்னையெல்லாம் யாரா கேட்டா? உன்னை யாரு கேட்டா? ஆன்ஃபீல்ட்ல ஃபுட்பால் பிடிக்குமா இல்லையாங்கிறது வந்து அந்த ஃபேன்ஸ் பிடிக்கலன்னா ஸ்டேடியத்துக்கு போகாதீங்க. உங்களை யார் அவ்வளவு கஷ்டப்பட்டு போக சொல்றா? உங்க டிக்கெட்டை வேற ஆளுக்காச்சும் கொடுத்துருங்க, அவங்க போய் ஃபுட்பால் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். உங்களுக்கு வந்துட்டு ஹெவி மெட்டல் ஃபுட்பால் ஆடி போய் டைட்டில் 2-3 பாயிண்ட்ல தோத்தா பரவாயில்ல, அது பிரச்சனையே இல்ல. மேட்சுக்கு நீங்க போகும்போது ஏ 4 மேட்ச் கத்தவணும். அதுக்கப்புறம் வந்து தோத்துட்டாலும் ஐயோ எஸ் வி ஹேட் மோமெண்ட்ஸ் இன் த கேம், அதுக்கு வந்து நாங்க வந்து கத்துனோம், நாங்க என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கறதுல வந்து சந்தோஷப்பட்டுப்பீங்க. நீங்க என்னடா கிறுக்கு மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ட்விட்டர்ல எல்லாம் போடுறானுங்க, தி அட்மாஸ்பியர் இஸ் நாட் லைக் இட் யூஸ் டு பி இன் த 2000s. டேய் காலம் மாறி போச்சுடா. அப்ப வந்து மொபைல் போன் இல்ல, எதுவுமே ஜெயிக்கல முதல்ல. மொபைல் போன் இல்ல, மக்கள் தான் உட்காந்து ஸ்டேடியம்ல பேசிக்கணும். எவனும் மொபைல் போன்ல எடுத்து பார்க்க முடியாது. ஸ்டேடியம் போர்டுல வேற என்ன நடக்குதுன்னு தெரியாது, மத்த மேட்ச் என்ன நடக்குன்னு தெரியாது. டேய் as time goes on you have to adapt, you have to evolve. அது நடக்கத்தான் போகுது. ஸ்மார்ட் போன்ஸ் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து வந்து எல்லாமே மாறிட்டு தான் வருது. ஸ்டேடியம்ல இருக்கிற அட்மாஸ்பியரும் வந்து 90 நிமிஷம் கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீ பேர தண்ணி குடிப்பியா, வாங்கி கொடுப்பியா? 90 நிமிஷம் அது கத்திட்டே இருக்கணுமாமா, எல்லாத்தையும் பாட்டு பாடிட்டே இருக்கணுமாமா, ஃபுட்பாலை பார்த்துக்கிட்டு பேபேன்னு கத்தணும் மாட்டே. அதெல்லாம் நடக்காதுடா. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா ஸ்டேடியம் போகாத. உன் டிக்கெட்டை வாங்குறதுக்கு 1 லட்சம் பேர் லைன்ல நிக்காங்கடா. உனக்கு என்ன பிரச்சனை? கொடுத்துட்டு போயிட்டே இரு. உனைய யாரும் சீசன் டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு நான் சொல்ல அவசியமே இல்லையே. நீ பாட்டு கொடுத்துட்டு போ. நீ உன் ஸ்டேடியம் உன் டிக்கெட் வந்து வாங்க முடியாதுன்னு யாரும் சொல்லிருப்பானா? ஐயோ இவன் டிக்கெட் நம்பி உட்கார மாட்டேன்னு கொடுத்துட்டு போட. 10,000 பேர் நிக்கிறான் அவன் லைன்ல நிக்கிறதுக்கு. பெரிய லாடு மாதிரி வந்து ட்விட்டர்ல போட முடியாது ஸ்டேடியம் சரியில்லை, அட்மாஸ்பியர் நல்லா ஆள அப்படின்னு. ஆமா, ஆனா அது கூட வந்து லேட்டர் ஆன் கேம்ல வந்து லைக் லாஸ்ட் ஒரு 10-15-20 மினிட்ஸ் வந்து ஆர்னே ஸ்லாட்டோட பாட்டு எல்லாம் பாடினானுங்க. அப்படி ஒன்னும் மோசம் இல்ல. அது என்னமோ இவனுக்கு வந்துட்டு 90 நிமிஷமா பாட்டு பாடணும். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டுல உட்காந்து சீஸ் பர்கரி கோகோ கோலாவை சாப்பிட்டுக்கிட்டு மேட்சப் பண்றா. உனைய யாரா ஆன்ஃபீல்டு வச்சன? போக வேண்டியது, அப்புறம் கத்த வேண்டியது, வந்து இங்க வந்து கதிக்க வேண்டியது. ஆமா, பட் கேமுக்கு அப்புறம் அது ஒண்ணு, கேம்ல இருக்கும்போது அட்மாஸ்பியர் ஒண்ணு, கேமுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த டாக்கிங் பாயிண்ட்ஸ்ல வேன்டைக் கமெண்ட்ஸ்னு எழுதிருக்கீங்க. என்ன அவன் எக்ஸாக்ட்டா என்ன சொன்னான்? எனக்கு நான் ஃபுல்லா படிக்கல. என்ன சொன்னானா, யூசுவலா எவனாச்சும் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ் கொடுப்பான்ல, அதுல வந்து தலைவன் வந்திருந்தான். வந்துகிட்டு வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் ஆன்ஃபீல்ட் வில் ஆல்வேஸ் பி இன் மை ஹார்ட் அப்படின்னா. இது எதுக்கு? இது தேவையில்லாத கமெண்டேடி. உண்மையாவே உங்களுக்குலாம் அந்த பொறுப்பு தெரியுதா, புரியுதா அப்படிங்கறதான் எனக்கு வந்து தெரியல. நீ கேப்டன் ஆஃப் த கிளப்டா, நீ லாஸ்ட் இயர் ஆஃப் யுவர் கான்ட்ராக்ட்ல இருக்க. மக்களுக்கு வந்து உன் மேல ஒரு சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்கிறாப்புல, நீ தான் ஹெல்ப் பண்ணணும், நீ தான் டிரைவ் பண்ணணும். கேப்டன் வந்து அவனோட கமிட்மெண்ட்டை வந்து சர்டைன் பண்ணானா மத்தவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கிற ஒரு எக்ஸாம்பிளா நீ செட் பண்ணணும்னு ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. நீ அதெல்லாம் பண்ணல, நீ வெளியே போன ஆசைப்படுங்களா, பரவாயில்ல. இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்காதா. அவங்க என்ன கேள்வி கேட்டுப்பாங்க? இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து லைக் கான்டெக்ஸ்டே நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணும்போது. அந்த ஜர்னலிஸ்ட் என்ன கேள்வி கேட்டான்னு ஆக்சுவலா தெரிஞ்சாதான் இந்த ரெஸ்பான்ஸ். இல்ல நான் அதான் சொல்ல வந்தேன். மேபி ஜர்னலிஸ்ட் வந்து how was Anfield today அப்படின்னு கேட்டிருப்பான். லைக் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஆஃப் ஆர்னே ஸ்லாட், ஆன்ஃபீல்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் ஆன்ஃபீல்ட் வில் ஆல்வேஸ் பி இன் மை ஹார்ட் எதுக்கு? இன்னைக்கு ஸ்டேடியம் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு அட்மாஸ்பியர் சூப்பரா இருந்துச்சு. the fans gave what Arne Slot wanted in his first game. It's his first game as the coach. I am trying to support him. அதெல்லாம் சொன்னா, I am trying to support him in any way that's possible for me. ஒரு கேப்டனா வந்து எந்த புது பிளேயர்ஸும் உள்ள வரல, சோ எனக்கு பெருசா வேலை இல்லை. அதுவும் தேவையில்லை. அது எதுக்கு சொல்லணும்? ஆனா அது வந்து சொல்லணும், அது வந்து ஸ்லாட்டுக்கு இல்ல, அது நம்ம ஓனர்ஸுக்கு. அது சொல்லித்தான் ஆகணும். அது ஓனர்ஸுக்கு அது எனக்கு புரியலைங்க. இப்ப நம்ம டீம் வந்து மோசமான டீம்லாம் இல்ல. இப்ப இந்த இடத்துல வந்து நம்பர் 6 மட்டும் தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ஸ்பாட்டை, அந்த ஸ்பாட்ல நம்ம போன டார்கெட் அந்த கிரிக்கெட் வரல, வேற யாரும் இல்ல. வேற என்ன ஓனர்ஸ் பண்ணணும் எனக்கு புரியல. வேற யாரு வேணும்? ஆமா, அது கரெக்ட் தான். இப்ப இந்த சம்மர்ல வந்து ஓனர்ஸ் பண்ணனா மேபி இன்னொரு சென்டர் பேக்கை வாங்கிக்கலாம். இப்ப ஜோ கோமஸோட நிலைமை நம்மளுக்கு தெரியல, சென்டர் பேக்கா வாங்கலாம்.
தட்ஸ் ஃபைன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துல ஓனர்ஸ் ப்ளேம் பண்றதுல எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றேன் நான். அது கரெக்ட். இல்ல அது ஒண்ணும் இல்ல. இப்பதான் அந்த இது படிச்சிட்டு இருந்தேன். என்ன ஆக்சுவலா கேட்டாங்கன்னா அவனோட ஃபியூச்சரை பத்தி கேட்டாங்க. பேசிக்கா இந்த மாதிரி வந்து இப்பதான் அந்த ஆர்டிகல் ஓப்பன் ஆனது, க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்ல பேசிக்கா வந்து இந்த மாதிரி வந்து யூ ஹேவ் ஒன் மோர் சீசன், இன்னும் கான்ட்ராக்ட் டாக்ஸ்லாம் எப்படி போறது என்ன ஏதோ அந்த டைப்ல ஏதோ கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து என்ன என்ன பேசிக்லி ரெஃப்யூஸ் டு கேரண்டி தட் இந்த மாதிரி வந்து சைன் பண்ணுவேன் புது கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு he said என்ன சொல்லியிருக்காங்கன்னா everything happens for a reason, there is no change in my situation but I'm very calm about it அப்படி இப்படின்னு ஒரு 4-5 லைன் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் நடக்கிறது நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற டைப்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்கான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் தி ஃபியூச்சர் ஆன்ஃபீல்டு, அதாவது அவன் கேரண்டி. நீ அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல. கான்ட்ராக்ட் டாக்ஸ் haven't progressed, I am calm about it. haven't progressed கூட தேவையில்ல, haven't started, I am calm about it, let's see what the future brings. அவ்வளவுதான் முடிச்சிருக்கலாம்ல அங்கேயே போறோம். அதுதான் சொல்றேன். இந்த பிக்காலி இன்னொன்னு வந்துச்சு பாரு அடுத்த டாக்கிங் பாயிண்ட், அந்த நாதாரி போட்டுச்சு பாரு 70 நிமிஷத்துக்கு அப்புறம் பெரிய லாடு மாதிரி போய் வெளியே தூக்கம் போய் உட்கார்ந்தா பாருங்க. அதுக்கு முன்னாடி இல்ல போஸ்ட் கேம் கமெண்ட்ஸ் இந்த ஸ்லாட் ஒன்னு சொன்னாரு. அது வந்து மோர் டு டூ வித் கேம். இது ஸ்லாட் இது இந்த மாதிரி வந்து 2 கேம்லயுமே, அதாவது பிரெண்ட்ஃபோர்டும் சரி, பேசிக்கா ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல என்ன கேட்டாங்க, போத் ஒன் திங் தட் வாஸ் நோட்டிசபிள் இந்த கேம், இந்த 2 கேம்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஸ்லாட் சொன்னாரு. ஐ எம் வெரி ஹாப்பி வித் த டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கேம்ல, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போத் ஹாஃப் ஷுட் பி வெரி குட், செகண்ட் ஹாஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க கூடாது, இட் ஷுட் பி த சேம் லெவல் அஸ் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவருக்கு புரிய மாட்டேங்குது, செகண்ட் ஹாஃப் ஷுட் பி சேம் லெவல் அஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப். நம்ம பசங்க அங்க ஆனது போது மாட்டேங்குது, செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆடிடுவானுங்க. ஆமா இல்ல பட் டிஃபென்சிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு டெஃபினட்டா இந்த கேம்ல. பிரெண்ட்ஃபோர்டுக்கு ஒரு ஃபியூ சான்சஸ் இருந்தது, அதுவும் அவர் அதுவும் சொன்னாரு, they had a few half chances, நம்ம we controlled their counter attacks very well. ஒரு விஷயம் என்ன சொன்னான்னா செட் பீசஸ்ல அவங்களுக்கு சான்சஸ் கிடைச்சது, அதை வந்து we need to control அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, டுடே they were not able to take it but futureல they may be able to take itங்கிற டைப்ல. ஏன்னா 10 டச் தான் விட்டோம், வெறும் 10 டச் தான் என்டையர் ஹாஃப் இன்சைட் அவர் பாக்ஸ். ஆமா, அப்ப தட் ஷோஸ் a lot of improvement from the Klopp system. Klopp system எல்லாருமே என்னதான் கடிச்சாலும் we'll score goals but we'll also concede equal number of chances. அது யாருனாலே டினை பண்ண முடியாது கிளாப்போட சிஸ்டம்ல that we do that அப்படிங்கிறது. அதனால வந்துட்டு இல்ல கிளாப்போட சிஸ்டம்ல even if we don't concede the same number of chances, நம்ம கன்சீட் பண்ற சான்சஸ் எல்லாமே வந்து ஹை வேல்யூ சான்சஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி, ஹை XG சான்சஸா இருக்கும். லைக் ஓபன் நிறைய ஃப்ரீ சான்சஸ் அவங்க ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். வெதர் தே டேக் இட் ஆர் நாட், அது அந்த டீமோட திறமை, அது நம்மளோட கையில இல்ல. பட் அந்த சான்சஸை கன்சீட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. கன்சீடிங் பண்ணிட்டு ஐயோ நீங்க போடாம நல்லது அப்படின்னு எதிர்பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமா ஆமா. சோ அதனால we should be very wary of அந்த ஒரு மெயின் இது, and that's good. அதான் சொல்லலாம், அந்த டிஃபென்சிவ் சைட் ஆஃப் இட் வாஸ் குட். பட் நீங்க சொன்ன மாதிரி அகைன் we did give them chance again here as well, especially set piecesல we did give them a lot of chances. ஆமா பட் இப்போ வருவோம் இந்த ட்ரெண்ட்டுக்கு. என்ன அவனுக்கு பிரச்சனை? 2வது கேம் ஆஃப் தி சீசன் 70 நிமிஷம் ஆடி இருக்கான், 20 நிமிஷம் பாவப்பட்டு ஒரு கார்னர் பிராலி ஆடட்டும்னு விட்டா என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே இன்னும் சாம்பியன்ஸ் லீக், எக்ஸ்பேண்டட் சாம்பியன்ஸ் லீக், FA கப், அது இதுன்னு 1000 இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு 70 நிமிஷம் ஆடிட்டல, அப்புறம் என்ன? எனக்கு அதாங்க புரியல. நீ வந்து உன்னை வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்காங்கடா, இத்தனை வருஷம் நீ இங்க இருந்திருக்க. லிவர்பூல் ஃபேன்ஸை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். Liverpool fans are not like United fans or Chelsea fans who will put a club over the player. Liverpool fans have never done that. இப்ப கூட எல்லாருமே ட்விட்டர்ல சொல்லிட்டாங்க, அவனை ரியல் மேட்ரிட் அனுப்புங்க, இப்படி எல்லாம் ஒருத்தவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்ல. நீ இப்படி ஒரு டான்ட்ரம் தூக்கி போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுடா. உனக்கு போனா போய்க்கோ. அதுவும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அங்க போனாலும் நீ சப்பா தான் உட்காந்துருப்ப, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ பெரிய ஸ்டார்டிங் லைனப்ல உடனே எல்லாம் உள்ள போக முடியாது, அது தெரியாதுங்க. இவனாட்ட பண்ணாது அப்படி. ஸ்டார்டிங் லைன் போனாலும் போவான் இல்லைங்க, கார்வஹால தாண்டி எல்லாம் உள்ள போற மாதிரி எனக்கு தெரியல. மிட்ஃபீல்ட்ல போவானா போயிடுவான், ரைட் பேக்ல கார்வஹால தாண்டி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆன்செலாட்டி கொண்டு போக மாட்டான். வேற எவனோ கொண்டு போவானா ஓகே, ஆன்செலாட்டில சான்ஸ் ஆயிடுச்சுங்க அதெல்லாம் இனிமே. கரெக்ட், அதான் சொல்றேன். கார்வஹால் போனதுக்கு அப்புறம் உள்ள போயிடுவான். கார்வஹால் இருக்கிற வரை கார்வஹால் ஆடுவான், ஏன்னா கிளப் கேப்டனுங்க அவன்.
அது ரைட், அது டவுட். கிளப் கேப்டன் வந்து அது ரியல் மெட்ரிட்ல ஒரு சிஸ்டம் இருக்கா, தே ஆல்வேஸ் கிவ் இட் டு த ஓல்டஸ்ட் சர்விங் பிளேயர். அதனால தான் நாச்சோ கேப்டனா இருந்தாங்க. ஸோ அது கிளப் கேப்டன் அங்க ரியல் மெட்ரிட்ல அவ்வளவு மீனிங் இருக்கு, பட் ஆல்சோ நாட் ஆஸ் மீனிங்ஃபுல் அப்படி வச்சுப்போமே. ஐ டோன்ட் திங்க் வித் ட்ரெண்டோட டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி தெரிஞ்சும் ஐ டோன்ட் திங்க் தேல் டூ தட். அவங்க வந்து காரஹால தூக்கி, பட் எனிவே அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத, அதான் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். உன்னால வந்து ஒரு 15 to 18 மினிட்ஸ் பெஞ்ச்ல உன்னால உட்கார முடியல, டீம் வின் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சந்தோஷம் இல்லாம புசு புசு புசுன்னு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு, அதாவது டீம் டிரா பண்ணிட்டு இருக்காங்க, தோத்துக்கிட்டு இருக்காங்க, ஐயோ நம்ம கான்ட்ரிபியூஷன் இல்லையே, நம்ம போயிருந்தா ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாமேன்னு கோவப்பட்டீங்கன்னா ஐ ஸ்டாண்ட் வித் யூ. நம்மள ஏன்டா வெளியெடுக்கிறாங்க, நான் பிச்சில் இருந்தா நான் வேற ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐ எம் ஃபுல்லி ஆன் போர்ட் வித் யூ. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். 2-0 லீட்ல இருக்கோம், கம்ஃபர்டபுளா இருக்கும் கேம்ல. இட்ஸ் அபவுட் சீயிங் த கேம் த்ரூ. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட் 15 to 18 மினிட்ஸ் ஜஸ்ட் see the game through. அவ்வளவுதான். அந்த இடத்துல நீ ஆடணுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. உனக்கு எக்ஸ்ட்ரா 2 சாம்பியன்ஸ் லீக் கேம் கிடைக்க போகுது, அத்தனை கேம்ஸ் உனக்கு இருக்குது. மேனேஜர் வந்து நீ எதுவும் இன்ஜூரி ஆகக்கூடாது, உனக்கு ஃபுல் ப்ரீ சீசனும் இல்ல, வெறும் 2 வாரம் தான் நீ இருந்த, இதெல்லாம் வேண்டான்னு கருதி உன்னை வெளியெடுத்தாலும் உனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, நீ உருன்னு உட்கார்ந்து இருப்பீனா, நீ கிளம்பு, நீ இருக்க வேண்டிய அவசியம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா இல்ல, பட் என்னோட இது என்னன்னாக்கா, நமக்கு ஆக்சுவலா என்ன லைக் ட்ரெண்ட் வந்து எதனால அப்படி அன்ஹாப்பியா இருந்தான்னு தெரியல. மேபி he was just unhappy with his own performance. அது ஓப்பனா காமிக்கிறது மேபி he can control, பட் அவ்வளவுதான். அவனோட டிஃபென்ஸ்னு பாத்தீங்கன்னாக்கா அதுதான் லைக் அவனுக்காக அவனோட சார்பா ஏதாவது சொல்லணும்னா இந்த மாதிரி if he was unhappy with his own performance னா ஓகே, மேபி தட்ஸ் a good thing. இல்ல தட்ஸ் ஆல் ஃபைன். நீ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போய் காட்டு, அங்க யாரும் பார்க்க போறது இல்லையே, கேமரா உன் மேல வரும்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணி ஸ்லாட் வந்து உங்ககிட்ட உட்கார்ந்து பேசிட்டு போறாப்ல, அதுக்கப்புறமா ஃபுல் டைம்ல ஜோட்டா வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுங்கிற அளவுக்கு, அதுக்கப்புறம் டனலுக்குள்ள போகும்போதுல வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க. அவங்க இப்படிலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு போறதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நீ வந்து வைஸ் கேப்டன் ஆஃப் த கிளப், நீ இதெல்லாம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது உனக்கு. நீ ஒரு லோக்கல் லேடு, உன்னை நம்பி வந்து எத்தனை அகாடமி பிளேயர்ஸ் உள்ள வராங்க. இந்த பேச்சுக்கு வந்து இந்த கேரி நெவில் இன்டர்வியூ மட்டும் சொல்லிடுவான், ஐ இட்ஸ் ட்ரைங் டு பி a மாடல் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் who are coming to the academy. அப்ப ஆக்ட் லைக் ஒன். இந்த மாதிரி 15 நிமிஷத்துல மேனேஜர் உன்னை வெளியெடுத்துட்டாருங்கிறதுக்குள்ள தூக்கிட்டு உட்கார்ந்துக்கிறதுலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமா ஆமா அது ஒண்ணு. அப்புறம் ஃபைனலா ஸ்லாட்டோட ஸ்டைல் ஆஃப் பிளே, நம்ம வந்து அட்டாக்கிங் வைஸ் சொன்னோம். இப்போ ஒரு மேஜர் சேஞ்ச் நம்ம இன்ஃபேக்ட் லாஸ்ட் கேம்ல வந்து மேபி வாஸ் நாட் அ டிபிக்கல் ஸ்லாட் கேம் இப்ஸ்விச்க்கு அகேன்ஸ்டா. பட் இந்த கேம்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கும் செகண்ட் கோலுக்கும் நடுவுல நிறைய வி ஷோட், அஃப்கோர்ஸ் இது ப்ரீ சீசன்ல நம்ம நிறைய பேசியிருக்கோம், வி ஷோட் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். அதாவது பாலை வந்து சைட் டு சைட் மூவ் பண்ணுவோம், வந்து முன்னாடி ஆப்ஷன் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு ஷாட் எடுக்க வேணாம், பின்னாடி வா, திரும்ப வந்து வில் கிரியேட் அப்படின்னு அந்த ஒரு இது, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வரைக்கும் 2 கிளீன் ஷீட்டு. அடுத்த வாரம் மேன் யுனைடெட் ஒருவேளை பின்னாடி போனோம்னா ஹவு டு வி ரியாக்ட், அதுதான் நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின்ஸ். ஆமா, ஆக்சுவலா நானே அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆப்டா வந்து ஸ்டாட்ஸ் வச்சிருந்தாங்க, அது வந்து நம்மளால நினைச்சு என்னன்னா 92% வந்து நம்ம ஒண்ணு பண்ணியிருந்தோம். இது என்னன்னு பாக்குறேன். வான் டைக்கோட 100th பிரீமியர் லீக் அப்பியரன்ஸ், he is 182 and he's drawn 16. So 100 கேம்ஸ்ல வந்து இஸ் அன்பீட்டன் இன் 98 கேம்ஸ். பேட்ரிஸ் எவ்ரா மட்டும்தான் வந்து அவனோட யுனைடெட் கரியர்ல வந்து ஃபர்ஸ்ட் 100 ஹோம் கேம்ஸ்ல வந்து அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான், வேற யாருமே இல்ல. வான் டைக் தான் நெக்ஸ்ட். அடுத்த விஷயம், லிவர்பூல் கம்ப்ளீட்டட் 92% ஆஃப் தேர் பாசஸ் இன் டுடேஸ் கேம். தேர் பெஸ்ட் அக்யூரசி இன் தி பிரீமியர் லீக் சின்ஸ் 2003-04. அந்த சீசனுக்கு அப்புறம் வந்து பெஸ்ட் அக்யூரசி இன்னைக்கு தான் வந்து 92% நம்ம எடுத்திருக்கோம், which is a really really great thing. அது வந்து அது it shows நீங்க சொன்ன அதே பாயிண்ட், we do not want to force it. அந்த செகண்ட் கோல் வந்து ஃபோர்ஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, அன்னெசரி ரிஸ்க்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கறதா இங்க வந்து தெளிவா காட்டுது. இல்லையா வெளியே பின்னாடி வா, ரீசைக்கிள் பண்ணு, அடுத்த சான்ஸ்ல நம்ம எங்கேயாச்சும் கேப் கிடைக்கும் அதுக்குள்ள போவோம், தேவையில்லாம ஃபோர்ஸ் பண்ணி த்ரூ த லைன்ஸ் பாலை கொடுத்துட்டு அவங்க கவுண்டர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வராத. அதான் ஸ்லாட் சொல்றது. அப்படி பால் ஒன்னும் காலில் சுடல இல்ல, பாஸ் பண்ணு, இன்னொரு ஆளை கண்டுபிடி, அவன் வந்து இன்னொருத்தன் உள்ள கேப் கிடைச்சா அவங்க மறுபடியும் உள்ள போங்க, அந்த சைட்ல இருந்து உள்ள போங்க, மறுபடியும் இந்த சைட்ல இருந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் ரியலி ரியலி நைஸ் அண்ட் ரெஃப்ரெஷிங் டு சி. இதே தான் ஆர்சனல் பண்றாங்க, இதே தான் சிட்டி பண்றாங்க, நம்ம இத்தனை வருஷமா பண்ணலங்கிறத நம்மளோட இதுவா இருந்துச்சு.
ஆமா. இல்ல அது நீங்க சொல்லும்போது இப்பதான் யோசிச்சேன். எனக்கு இந்த ஸ்டாட்ஸ் தெரியாது அப்போ. பட் கேமுக்கு நடுவுல வந்து இதே மாதிரி தான் ஒரு லெஃப்ட்ல இருந்து ஒரு ட்ரை பண்ணோம். வரல. பால் வந்து கேம் பேக் ஆல் தி வே டு வான் டைக். அதுக்கப்புறம் திரும்ப வி ஸ்டார்டட் அகைன். ஸோ அப்போதான் யோசிச்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த டைட்டில் ஜெயிச்ச சீசன் 1920ல உங்களுக்கு 1-0 இருக்கும்போது கூட பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுல்ல. லைக் எக்ஸாக்ட்லி. இந்த கேம்ல எனக்கு வந்து 1-0 தான் இருந்துச்சு அப்போ ஸ்கோர். ரெண்டாவது கோல் இன்னும் போல. ஸோ 1-0 தான் இருந்துச்சு. அப்போ கூட வந்து ஐ வாஸ் லைக் ஓகே இவங்க பிரென்ட்ஃபோர்ட் வந்து தே வில் நாட் ஸ்கோர். இது நல்ல லைக் நல்ல பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே பிரென்ட்ஃபோர்ட் வந்து ஸ்கோர் பண்ணாங்கன்னா ரொம்ப ஃப்ரீக் ஆஃப் நேச்சர் கோல் மாதிரி தான் இருக்கும் அது. ஏதாவது லாங் ரேஞ்ச்ல இருந்து இல்ல ஏதாச்சும் ஒரு கவுண்டர் அவுட் ஒரே ஒரு கவுண்டர் தான் ஃபுல் கேம்ல கிடைச்சிருக்கு அது கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அந்த டைப்ல தான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த கேம்ல வந்து அவங்க வந்து லைக் வேற நம்ம வந்து லாஸ்ட் சீசன் ஆர் சீசன் பிஃபோர் தட் கிளாப்போட டீம்லாம் எடுத்து பார்த்தோம்னா 1-0 கான்ஃபிடன்ஸே இல்ல. எக்ஸாக்ட்லி. இல்ல நான் அந்த ஏவான்ங்கிறவர் வந்து கரெக்டா போன வீடியோல வந்து சொல்லியிருந்தாப்ல இவங்க பிரென்ட்ஃபோர்ட் வந்து தே ஆர் வெரி வெரி குட் இன் டிரான்சிஷன்ஸ். நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம்லயே பார்த்தோம். அந்த விசாவோட கோல் போட்டதா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அவர் கரெக்டா போட்டிருக்காப்ல. It will be a big test for Gravenberch to break their attack in the middle and he should also play deep to receive the ball from the center backs and the goalkeeper அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அந்த காலின்ஸ் அண்ட் பின்னக் வந்து நல்லா வெல் ஸ்ட்ராங் டிஃபெண்டர்ஸ். அவர் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா டியாசு ஜோட்டா வந்து ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நுண்ணியஸ் வேணும், அவங்களோட பிசிக்காலிட்டியை இது பண்றதுக்காக நுண்ணியஸ் வேணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாப்ல. விச் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஆனா அதை வந்து ஜோட்டா வந்து பெருசா மதிக்கல. அதை நான் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜோட்டா ஆனா இந்த கேம்ல பிசிக்காலிட்டி என்னவா இருந்தாலும் நான் வந்து என்னோட மூவ்மெண்ட்ல டிராக் பண்ணி நான் அடிக்கிறேன்டா அப்படிங்கறது மாதிரி he took it up and it worked well. பட் அதான் பிரென்ட்ஃபோர்ட் வந்து கவுண்டர்ஸ்ல எம்போமோவும் சரி விசாவும் சரி they were really good. they are good. இந்த ஃபர்ஸ்ட் கேம் கிறிஸ்டல் பேலஸ் கூட எல்லாம் பார்த்தோம் that they are good. நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பே அவங்களுக்கு கொடுக்கல. ஆமா, that's the main talking point. இந்த கிராவன்பர்க் வந்து 2-3 தடவை தப்பு பண்ணான். கிராவன்பர்க் பண்ணா அந்த கிறுக்கு ராபர்ட்சன் நாய் நேரா நிக்கிற சோபர்ஸ் லைக் கூட பாஸ் பண்ணாம எங்கேயோ பாஸ் பண்ணுச்சு. அதான் அவனுகிட்ட எல்லாம் அந்த தப்பு இன்னும் இருக்கு. பட் ஓவரால் வந்து நம்ம அந்த எப்பவுமே கன்சீட் பண்ற அந்த ஃபாஸ்ட் பிரேக்ஸை வந்து we didn't concede. அதுதான் வந்து இங்க மெயின் டாக்கிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. அண்ட் கிராவன்பர்ச் பத்தி பேசும்போது நான் இது டாக்கிங் மேட்ச்ல எழுத மறந்துட்டேன். பட் ஆக்சுவலா அவனை பத்தி பேசணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கேம் நல்லா ஆடினா லைக் ஒரு ஹாஃப் நல்லா ஆடினா. இந்த கேம் வந்து ஐ தாட் இட் வாஸ் ஆக்சுவலி குவைட் குட். லைக் ஓவரால் அட்ஜஸ்டிங் டு தட் அந்த 6 ரோல் அஃப்கோர்ஸ் அவனுக்கு நேச்சுரல் கிடையாது. பட் நல்லா ஆடினா லைக் ஹி மேட் சம் மிஸ்டேக்ஸ் நீங்க சொல்ற மாதிரி. பட் அது வந்து யூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் தட் இந்த ஸ்டேஜ்ல அவன் இன்னும் கத்துட்டு இருக்கான் அந்த ரோல அப்படின்னு சொல்லிட்டு யூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்ட். he pinched the ball off number of times in the Brentford gameல. இத்தனைக்கு வந்து 35th minute 38th minute yellow card வாங்கிட்டான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இஸ் பிளேயிங் வித் தட் yellow card வேற. ஆமா. So அதனால to see what he was able to do even with that yellow card he was still going into challenges trying to win the ball. 2-3 தடவை செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பண்ணான். So it's actually very good to see. Even he knows and he accepts. ஸ்டேடியம் ஃபுல்லா செம ஓவேஷன் கொடுத்தாங்க அவனுக்கு. அவனை வெளியே எடுத்துட்டு எண்டோ கொண்டு வரும்போது வந்து they gave a very good standing ovation which is very very nice to see. Hopefully he understands the role, the responsibility. இவ்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு next weekend will be a big test for him. Old Trafford away வந்து it's going to be a huge test. மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து அது ப்ரிவியூல பேசுவோம். நம்மளுக்கு அந்த கேம்ல பண்ணக்கூடாத விஷயம் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். எப்பவுமே அதான் பண்ணுவோம், இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால அதை மட்டும் நம்ம பண்ணாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெரி வெரி பாசிட்டிவ் திங் 2 கேம்லயும் க்ளீன் ஷீட்ஸ். அதாவது சொல்லுவாங்க இப்ஸ்விச் டவுன்ரா பிரென்ட்ஃபோர்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இப்ஸ்விச் டவுன் பிரென்ட்ஃபோர்டு உங்களோட ஆடும்போது உங்களுக்கு தெரியும். இப்ஸ்விச் டவுன் போன கேம் வந்து சிட்டியோட லீட் எடுத்தாங்க. ஐ நோ தே வர் நாட் கோயிங் டு சஸ்டெயின். ஆனா 7th வெரி ஏர்லி லீட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருந்த ஆளண்ட போய் சொரிஞ்சு விட்டாங்க லீட் எடுத்துட்டு. அப்புறம் அவன் சும்மா இருப்பானா, அவன் போட்டு தாக்கிட்டான். ஸோ அதனால வந்து இப்ஸ்விச் டவுனும் சரி பிரென்ட்ஃபோர்டும் சரி யூ வில் நோ வாட் தே வில் கிவ் யூ தி சீசன். அப்புறம் யூ வில் கம் பேக் டு அஸ் அண்ட் சே ஆமாண்டா நீங்க ஃபர்ஸ்ட் 2 கேம் அது பண்ணது இட் வாஸ் ரியலி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஓவரால் அது அப்ப நீங்க இன்னொரு டாக்கிங் பாயிண்ட் we haven't gone down yet, we haven't trialed in a game. நான் போன சீசன் இதே தான் நான் ஆர்சனலுக்கு சொன்னேன். ஜான்வரியிலிருந்து ஆஸ்டன் வில்லா கேம் வரைக்கும் அவனுங்க வந்து டவுன் போகவே இல்லை. they never went down. அதாவது 0-0ல இருந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் கோலை போட்டானுங்க. அகெயின் வித் us it's the same scenario. நம்ம இன்னும் டவுன் போகல. போனோம்னா we need to see how the team is adapting to that. இன்னுமே அந்த பேஷன்ஸ் இருக்கா, ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, கோல் வருங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கா அப்படிங்கறதா we have to still wait and watch. ஆமா ஆமா அதாங்க. இதான் பிரென்ட்ஃபோர்ட் ரிவ்யூ. நல்ல வின்னு, ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் ஹோம் வின்னு ஸ்லாட்டுக்கு. ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு நல்ல சகுனமா இருக்கட்டும்.
வேற என்ன, வேற எதுவும் இல்ல இந்த கேம்ல. அடுத்த கேம் வந்து நமக்கு பெரிய கேம், அதுக்கு ப்ரீவியூ எபிசோட் லேட்டர் ஆன் திஸ் வீக் வரும். எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் அதெல்லாம் பண்ணுங்க. இல்லங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், லைக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியங்க. உங்க தாட்ஸ் என்னங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, அது ரொம்ப முக்கியம். வேற இன்னும் அதான், ஏதாச்சும் ஒரு நல்ல 1000க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹேஷ்டேக் கொடுங்க பாப்போம். ஹேஷ்டேக் இன்னும் எத்தனை நாள் இருக்கு கேமுக்கு? யுனைடெட் எப்போ சண்டே கேம்னு நினைக்கிறேன். சண்டே கேம் அப்ப என்ன 6 நாள் இருக்கு. நான் கூட 7 ஸ்கொயர் 49 சொல்லலான்ட்டு வந்தேன். ஆனா அது 6 நாள் தான் இருக்கு. அதனால அது ஒரு நாளும் போயிருச்சு. வேற என்ன பண்றது, 49 in 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆன வேற வழி இல்ல. இல்ல நான் என்ன சொல்ல போறேன், என்ன ஏதாச்சும் ரன் டு 1000 அந்த டைப்ல, அந்த மாதிரி ஏதாச்சும். அப்பா அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டுங்க. நம்ம வந்து ஹேஷ்டாக் எல்லாம் போட்டு மக்களுக்கு இவனுங்களே ஓவரா பண்றானுங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் ஆமா, ஜோட்டா எப்படி அந்த கோலுக்கு அவன் ஓடினானோ, டியாஸ் எப்படி ஓடினானோ, அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஓடினா நல்லா இருக்கும். அவன் இன்னைக்கு ஓடினா அடுத்த மேட்ச் பெப்பர பேன் பாடுத்தான்னு வைங்க உங்களுக்கு இருக்கு இந்த ஓல்ட் டிராஃபர்ட் கேம்ல. அப்புறம் பாத்துக்கிறேன் உங்களை. பட் அடுத்த எபிசோட் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பார்த்ததுக்கு. பட் see you next time.